அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாய்வு சதுரம், இணைகரம், சரிவகம், நாற்கரம். இந்த 4 2D டைமென்ஷன் உள்ளதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவும் நம்ம எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த 4ல் ஏதோ ஒரு மாடல் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து சாய்வு சதுரம். சரிங்களா? சாய்வு சதுரம்னா சதுரத்திலே வந்து இப்படி சாஞ்சிருக்குது. அதாவதுன்னா எல்லாமே அளவு எல்லாமே சமமாக தான் இருக்கும். எல்லா பக்கமும் சும்மா ரஃபாக போட்டிருக்கேன். எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஏன்னு தான் இருக்கும். எல்லா அளவுமே உங்களுக்கு என்னது சமமாக இருக்கும். அப்போனா என்ன பண்ணா மூளை விட்டங்களுக்கு நம்ம பெருக்குனா போதும். அதாவது இந்த மாதிரி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சதுரத்துக்குனா A² போடுவோம் ஃபார்முலாவில். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா D² போடலாம். ஆனால் இதுக்குள்ள மூளை விட்டு இது வந்து D. சரிங்களா? இதுடைய மூளை விட்டு நீளமும் இதோட நீளம் விட்டு நீளமும் வித்தியாசம் இருக்கும். அதனால் இதை D1 இதை D2ன்னு வச்சுக்கிறோம். இப்படி பெருக்கணும்னா இது வந்து என்ன அப்படின்னா 2 சதுரத்துடைய பரப்பளவுக்கு ஈக்குவலாக வரும். இந்த அதாவது என்னன்னா D1ஐயும் D2வையும் பெருக்கணும் அப்படின்னா 2 சதுரத்துக்குள்ளேயே என்ன கிடைக்கும், பரப்பளவு கிடைக்கும். அப்போ என்ன 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் தான் ஒரு சதுரத்துக்குள்ள பரப்பளவு கிடைக்கும். அதுதான் நம்ம D1 × D2 / 2. இதுதான் என்னது நமக்கு மூளை விட்டங்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சாய் சதுரத்துக்குள்ளே பரப்பளவுக்குள்ள ஃபார்முலா. அதாவது நம்ம நார்மலாக D1 × D2 அதான் நம்ம கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 2 சதுரத்துக்குள்ளேயே உங்களுக்கு என்ன கிடைக்கும், பரப்பளவு கிடைக்கும். சரிங்களா? D1 × D2 போட்டோம் அப்படின்னா 2 அந்த இது சதுரத்துடைய பரப்பளவு கிடைக்கும். 2 சதுரத்தின் பரப்பளவு நமக்கு தேவையானது 1 தான் தேவை நமக்கு. அப்போ என்ன இந்த 2 கொண்டு இங்கே கொண்டுருவோம். அதானது D1 × D2 / 2 அப்படிங்கிறது. இப்போ ஒரு சாய்வு சதுரத்தின் பரப்பளவு 100, மூளை விட்டத்தின் அளவு 8 எனில், ஒரு மூளை விட்டத்தின் அளவு 8 எனில் மற்றொரு மூளை விட்டத்தின் அளவை காண்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்காங்க D1 கொடுத்துருக்காங்க. D1 8, பரப்பளவு 100 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். மூளை விட்டங்களை பெருக்கி ÷ 2 போட்டுரும். சரிங்களா? இப்போ அப்படின்னா D1 8 × D2 நமக்கு தெரியாது. ÷ 2 100. அப்போனா இங்கே என்ன பண்ண நம்ம இல்லை நம்ம நேரடியாக 8 × D2 200 போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. இந்த 2 இங்கே போட்டு தான் நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 நம்ம மேனுவலாகவே நிறைய சமம் போட்டோம்னால இங்கேயே பெருக்கிடுவோம். 100 கொடுத்தாலும் 200 எடுத்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இல்லை ஃபார்முலா படி போகிறதா நம்ம இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை அடிக்கிறோம். 1 8 25 8 எவ்வளவு 200. ஏன்னா 4 நான் 25 4 போட்டோம்னா 100. அடுத்து ஒரு மடங்கு இருக்குது. அப்போ எவ்வளவு 8. அப்போ D2 எவ்வளவு 25 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்தது ஒரு அலுவலக கட்டட தரையில் 200 சாய்வு சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. 200 சாய்வு சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூளை விட்டங்களின் அளவு 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர். தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹45 வீதம். மொத்த செலவை காண்க அப்படின்னு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே என்னது சென்டிமீட்டர் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டர் இருக்குது. ஆனால் மெருகூட்டுறது வந்து எவ்வளவு, அது சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. சதுர மீட்டருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன அதை சதுர மீட்டருக்கு மாற்றணும். அப்போ முதல்ல வந்து இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண நம்ம சதுர மீட்டருக்கு நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் 40 மூளை விட்டங்கள் பெருக்கிறோம். 40 × 45 ÷ 2. அப்போ அடித்தா 20. அப்போ எவ்வளோ நமக்கு சாரி 25. சரிங்களா? 20 25. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 500 கிடைச்சிடும். சரிங்களா? இது வந்து எனது ஒரு
அந்த பதிக்கிறோம் இல்லையா, ஒரு சாய்வு சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? 500. அதே மாதிரி எத்தனை பரப்புறோம்? நம்ம 200 இது பரப்புறோம். அப்போ 10 4 சைவர் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிறது சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது சென்டிமீட்டர் இருக்குது. டிவைடர் போய் 1000 வகுத்துக்கணும். நம்ம அடுத்தோம்னா நம்ம கணக்கு 10 மீட்டர் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஒரு மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ இன்ட்டு 45 ரூபா. அப்போ 450 ரூபா. சரிங்களா? 450 ரூபா. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூளை விட்டம் கொடுத்தாச்சு 40 25. சரிங்களா? அப்போ 2 டிவைட் பை 2 போட்டுக்கணும் நம்ம. அப்போ 20 டிவிஷன் எவ்வளவு? 500. அப்போ ஒரு சாய்வு சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு நமக்கு? 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம 500னா ஒரு சதுரம் 500 சென்டிமீட்டர்னா நமக்கு எத்தனை சாய்வு சதுரம் இருக்குது? 200 ஓடு பதிக்கிறோம். அப்போ இன்ட்டு 200 போட்டோம்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு வருது பரப்பளவு. நமக்கு என்ன தேவைக்கு? மீட்ரு கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர்னா நம்ம 1000 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 10 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இன்ட்டு எவ்வளவு? ஒரு மீட்டருக்கு வந்து 45 ரூபா. அப்போனா எவ்வளவு? 450 ரூபா நம்ம பண்ணுறோம். அடுத்தது, ஒரு சாய்வு சதுரத்தின் மூளை விட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு. மூளை விட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில் சாய்வு சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஒரு மூளை விட்டம் இருக்குது, அதனுடைய 3 மடங்கு. சரிங்களா? அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூளை விட்டம்ன்றது D1 வச்சுக்குவோம். இன்னொரு மூளை விட்டம் எப்படி இருக்கு? 3 மடங்கு. அதை காட்டிலும் 3 மடங்கு. இவ்வளோதான். சரிங்களா? இப்போ மூளை விட்டங்களின் கூடுதல் எவ்வளவு? 52. அப்போனா இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்குதா? 52. சரி, இங்கே D1 போட்டுக்கோங்க. இதனுடைய 3 மடங்கு தானே, இதனுடைய 3 மடங்கு. அப்போ D1 நம்ம போட்டுக்கலாம். அப்போ 4 D1 = 52. அப்போ 4 டிவைட் பண்ணுறோம். 1 3. அப்போ D1 எவ்வளவு? 13. அப்போ 1 இது 13னா இன்னொன்று 3 மடங்கு தானே. அப்போ D2 எவ்வளோ வரும்? நமக்கு 39. கண்டுபிடிச்சாச்சு. மூளை விட்டம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 மூளை விட்டு பெருக்கி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ 13 × 39 டிவைடட் பை 2. இதை நம்ம பெருக்கி அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 507/2 வரும். இது பெருக்குனா 507/2 வரும். அதை அடித்தா 253 1/2 வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 253 1/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா? அடுத்தது, ஒரு பூந்தோட்டம் சாய்வு சதுர வடிவில் உள்ளது. மூளை விட்டங்கள் 18 25 எனில் பூந்தோட்டத்தின் பரப்பளவு. இப்போ பாட்டு அதே தான், ஒன்றும் கிடையாது. 18 × 25 டிவைடட் பை 2. அப்போ 9. 9 × 125 9 × 25 போட்டோம்னா எவ்வளவு? 225 மீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, சாய்வு சதுரத்தின் பரப்பளவை காண உதவும் சூத்திரம் இந்த இருக்கு. அது இப்போ பார்த்தோம் இல்லையா? D1 × D2 டிவைடட் பை 2. அது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க? 1/2 × D1 × D2 போட்டிருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். இதுவுனாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ இது என்ன ஃபார்முலா? இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. அடுத்தது, பரப்பளவு எவ்வளவு? 128 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூளை விட்டம் 32. மற்றொரு மூளை விட்டம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 32 × இன்னொரு D2 போட்டு 128 × 2 போட்டுக்கலாமா? சரிங்களா? 32 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இதை வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 1 2 16. சரி, இது 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 7 3 2. இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 32. அப்போ D2 = எவ்வளவு? 8 சென்டிமீட்டர்.
அப்புறம் இன்னொரு மூலை விட்டது 8. சரிங்களா? அடுத்தது ஒரு சாய்வு சதுரத்தின் மூலை விட்டங்கள் 20, 12 எனில் பரப்பளவு அவ்வளோதான். 20 × 12 / 2 இது அடித்தா என்னது 10. அப்புறம் கிடைக்க 120 cm². இந்த அளவு தான் முக்கியம். சென்டிமீட்டரா மீட்டரா இதுதான் நமக்கு மெயினாக பார்க்கணும். சரிங்களா? அவ்வளோ. அடுத்தது ஒரு நார் சதுரத்தின் ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டரு, அதனுடைய மூலை விட்டம் 12 சென்டிமீட்டரு. அப்போனா சாய சதுரத்தின் பரப்பளவு என்ன? இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டுட்டு இது கொஞ்சம் வித்தியாசம் தான், ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படத்தை வரைஞ்சிக்கிடுவோம். சரிங்களா? இது படம் வரைஞ்சா தான் நமக்கு இது புரியும். இப்படி ஒரு சாய் சதுரம் இருக்குது. இங்கே ரஃபாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்படி ஒரு சாய் சதுரம் இருக்குது. இதனுடைய எல்லாமே பக்கம் சமம் தானே. அப்போ இதுவும் 10 தான், இதுவும் 10 தான், இந்த பக்கமும் 10, இந்த பக்கமும் 10. அதில் ஒரு மூலை விட்டம் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏதோ ஒரு மூலை விட்டம் எடுத்துக்கணும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இதையே எடுத்துக்கணுமா, இதையே வந்து 12 அப்படின்னு வச்சுக்கணுமா. 12 சென்டிமீட்டர் போட்டோம்னா இந்த கோடு வந்து இதை 2ஆக தான் பிரிக்கும். சரிங்களா? இந்த 12 சென்டிமீட்டர் 2ஆக தான் இந்த நடுவில் கோடு வந்து இந்த கோடு வந்து 2ஆக பிரிக்கும். அப்போனா இங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு 6 கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? 6. அப்போ தான் மொத்த மூலை விட்டம் எவ்வளவு? நமக்கு 12 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த போர்ஷனை பாருங்கள், கிடைச்சிருச்சா நமக்கு? இந்த போர்ஷன் இப்போ அப்படியே தூக்கி வைப்போம். இல்லை வச்சோம்னா இது எவ்வளவு? இது 10, இது 6. அப்போ நமக்கு இது தெரியணும். இது எப்படி இருக்கு? நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ என்னது? √10² -6². சரிங்களா? அப்போ √100 36. அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 64 கிடைக்கும். அப்போ 8. அப்போ இதனுடைய பக்கம் எவ்வளவு? 8. கண்டுபிடிச்சோமா? அப்போ இந்த பழைய மேப்புக்கு வாங்க, பழைய படத்துக்கு. அப்போ இந்த ஒரு பக்கம் வந்து எவ்வளவு? 8. அப்போ இங்கேயும் என்ன இருக்குது? கண்டிப்பாக 8 தான் இருக்கும். அப்போ என்னது? 8 × 16. அப்போ ஒரு மூலை விட்டம் 12னா இன்னொரு மூலை விட்டம் எவ்வளவு? 16. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு வச்சுக்க. 12 × 16 ÷ 2. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம அடிக்கிறோம். 8 8 12 96 cm². அவ்வளோதாங்க. சில என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து நம்ம செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. பக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லை மூளை விட்டம் கொடுத்துருக்காங்களா? சாய சதுரத்தை பொறுத்தவரை சில பக்கம் கொடுத்தாங்கன்னா நம்ம மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நாற்கரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்தமே சாய சதுரத்தில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னது? நாற்கரம் பார்க்க போகிறோம். நாற்கரம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. சரிங்களா? இதுலேருந்து கொஞ்சம் இப்படி போய் இப்படி ஒன்று, 4 பக்கம் இருக்கும். நாற்கரம் 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? நாற்கரம்ன்றது இதுதான். இதில் வந்து ஒரு மூளை விட்டம் குறைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே இதனுடைய ஹைட்டு போடுறோம், இதுக்கு வந்து இப்படி செங்குத்து கொடுக்க போகிறோம். இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. இது வந்து சாய்வு சதுரம் கிடையாது. சாய்வு சதுரம்னா மூளை விட்டங்கள் சமமாக வந்துடும் எல்லாமே. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சாய்வு சதுரம் பார்த்தோம். இப்படி படத்தை போட்டு இப்படி வரைஞ்சி இந்த மூளை விட்டங்கள் நேரம் இதில் முட்டுற மாதிரியும் இதில் முட்டுற மாதிரியும் நம்ம போட்டிருந்தோம். இதுதான் சாய்வு சதுரம். இதில் வந்து இதுக்கு செங்குத்து கோடு போடுறோம். இந்த 2 மூளை விட்டத்தையும் சேர்க்கலை. இதுலேருந்து வரைஞ்சோம்னா செங்குத்து கோடு இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். அதே மாதிரி இங்கே வரைஞ்சோம்னா இங்கே செங்குத்து கோடு இங்கே வரும். இது வித்தியாசம் வரும். இதுதான் என்னது? நமக்கு நாற்கரம். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு ஹைட் இருக்கும். இது H1, இது H2. மூளை விட்டத்துக்கு நார்மலாக நம்ம வந்து டீன் போட்டுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான் கணக்கு. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்? மூளை விட்டத்துக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? D1 × D2 ÷ 2ன்னு பார்த்தோம்ல. அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே D1 இருக்குது. D1 அதாவது டீன்றது இருக்குது முழுசாக, ஒரு D இருக்குது முழுசாக, அப்படியே கோடு இருக்குது.
இன்னொரு டி, இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டிக்கு பதிலாக என்ன இருக்குது, H1 இருக்குது, H2 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த D2க்கு பதிலாக அந்த ரெண்டு ஹைட்டையும் கூட்டி போட போகிறோம். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்தானே ஒரு இது. அப்போ D2 = H1 + H2, அவ்வளோதான் ஃபார்முலாங்க. D1 × H1 + H2 / 2. அவ்வளோதான் நாற்கரத்துக்கு சாய்வு சதுர ஃபார்முலாவே தான். சரிங்களா? இப்போ சம்மில் பாருங்க, ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர். நீளம்னா அந்த மூலை விட்டம். எதிர் செங்குத்து உயரம் ஒன்று 7 சென்டிமீட்டர், ஒன்று 10 சென்டிமீட்டர் இருந்தால் அதன் பரப்பளவு என்ன? நீளன்றது டைமென்ஷன், இந்த நீளம் தான். சரிங்களா? நீளம்ன்றது 10. அப்பனா 20 × ஒரு டைமென்ஷன் 7, ஒரு இது 7, இன்னொன்று 10, அப்போ 17 / 2. அவ்வளோதான். 10 170. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? நம்ம சாய்வு சதுரத்தில் உள்ள ஃபார்முலாவே அப்படியே வேணும், அங்கேயும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது, ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது. அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 100 மீட்டர். மூலைவிட்டத்தின் எதிர்பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூலைவிட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பேன். மூலைவிட்டத்தின் எதிர்பக்கத்தில் உள்ள முனைகள் இரண்டும் அவன் இருப்பின் அதன் மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு மூலைவிட்டத்துக்கு பார்த்தாச்சு, 100ன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? ஒன்று 100ன்னு பார்த்துட்டோம் நம்ம. இன்னொரு மூலை விட்டத்தின், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்கரத்தை சும்மா ரஃபாக வரையும் நம்ம. சரிங்களா? இப்போ இருக்குச்சுக்குவோம். இப்போ இதனுடைய மூலை விட்டம் என்னோட 100ன்னு சொல்லிட்டாங்க, 100ன்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு செங்குத்து கூட வரும்ல, செங்குத்து உயரம் வரும். அதே மாதிரி இதுக்கு ஒரு செங்குத்து உயரம் வரும், இப்படி வரும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், மூலை விட்டத்தின் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூலை விட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பேன். அப்போனா இது எவ்வளவு? இது 50 மீட்ரு, இது 50 மீட்ரு, ரெண்டுமே 50 மீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 50. அப்போனா இந்த ஃபார்முலா படி நம்ம 100 × 50 100 / 2. அவ்வளோதான் கணக்கு. இப்போ அதை வச்சுன்னா 50. அப்போ என்ன நமக்கு 5000 மீட்டர் ஸ்கொயர்டு, 5000 மீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? அடுத்தது, ஒரு நாற்கரத்தின் கோணங்கள், கோணம் A, கோணம் B, கோணம் C, கோணம் D ஆகியன 2:3:5:8 என்ற விதத்தில் அமைந்துள்ளது எனில் கோணம் Dயின் மதிப்பு என்ன? அதாவது ஒரு நாற்கரம்னா மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும், எவ்வளோ இருக்குன்னா 360 டிகிரி இருக்கும். சரிங்களா? எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். இப்போ எத்தனை ரேஷியோவாக இருக்குது ஒவ்வொன்றும்? இது 2 பங்கு, இது 3 பங்கு, 5 பங்கு, 8 பங்கு. அப்போனா 8 16, மொத்தம் 18 பங்கு. அப்போ 18x = எவ்வளவு? 360. அப்போனா 1 2 20. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு? 20. ஒரு பங்கு எவ்வளவு? 20. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோணம் D கேட்டிருக்காங்க. டியோட பங்கு எவ்வளவு? 8. அப்போ 8 × 20 எவ்வளவு? 160 டிகிரி. 160 டிகிரி. சரிங்களா? இன்னொன்று அடுத்தது, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 8 தான் இருக்குது, டியோட ரேஷியோ 8. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் கண்டிப்பாக என்ன? 8ஆல் டிவைட் ஆகணும். இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது, இதுவும் டிவைட் ஆகாது. இது 2 தான் டிவைட் ஆகும். நம்ம அந்த மாதிரி உள்ள நம்ம ஒரு எதுவுமே தெரியல அப்படின்னா 8 ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம 8ஆல் டிவைட் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போனா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது 8ஆல் டிவைட் ஆகுன்றதை பார்த்துட்டாலே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எதுவுமே தெரியாதுக்கு. சரிங்களா? தெரிஞ்சுன்னா நீங்கள் கரெக்டாக செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது இணைகரம். இணைகரம் என்னன்னா செவ்வகம் தான். இணைகரம் என்னது? செவ்வகம். செவ்வகத்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபார்முலா தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா?
இணைகரம்னா அதாவது செவ்வகம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சார்ஜ் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் என்னது இணைகரம். சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு செவ்வகத்தில் என்ன பண்ணுவான், இப்படி இருக்கும். ஒரு செவ்வகம்னா இப்படி போட்டிருப்போம். இது என்ன பண்ணிருப்போம், எல் இன்டு பின்னு போட்டிருப்போம். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறோம், இப்படியே இப்படியே இது வந்து சாய்க்கிறோம். இது சாயும் போது இந்த ரோப்பு இந்த பக்கமும் லைட்டாக சாயுது. அப்போ இப்படி வந்துடுது, படம் வந்து இப்படி வந்துடுது. அப்போ நமக்கு வந்து நார்மலாக ஒரு செவ்வகத்துக்கு என்ன செய்யணும், இந்த ஹைட் செய்யணும். இது பக்கம் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஏதோ வெளி பீன்னு வச்சுக்குவோம், பேஸ்ன்னு வச்சுக்கிறோம் இதை. அப்போ நமக்கு இது தெரியணும். சரிங்களா? இது தெரியணும். இது என்னது, இதுதான் ஹச்சு. இதுதான் என்னது ஒரு செவ்வகத்துக்கு. அப்போ இங்கே இதே மாதிரி வரும், ஒரு கோடு வரும். அப்போ ஒரு முழு செவ்வகம் ஆயிடுச்சா, ஒரு முழு பி இன்ட்டு ஹச்சு. அவ்வளோதான் ஃபார்முலா. என்னது, பி இன்ட்டு ஹச்சு. ஹச்சுன்றது குத்து உயரம் தான். இது வந்து சாய் உயரம். இந்த மாதிரி இருந்தாலே இது வந்து சாய் உயரம். இது வந்து ஹச்சு கிடையாது, இது வந்து எள்ளு. தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு இணையத்தின் அடி உயரம் 9, பேஸ் வந்து 9, அதன் குத்து உயரம் வந்து 5. அப்போ இணையத்தின் பரப்பளவு இப்போ பார்த்தோம்னா பி இன்ட்டு ஹச்சு அப்படியே பெருக்கி தான் போடுறோம். 9 இன்ட்டு 5, அப்போ என்ன வரும், 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்தது, ஒரு இணையத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. ஒரு இணையத்தின் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. இப்போ அடிப்பக்கத்தை வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ உயரம் என்னவா இருக்கும், 3bயா இருக்கும். சரிங்களா? உயரம் 8 ஏனில் அதன் பரப்பளவு உயரம் வந்து 8. அப்போ அதனுடைய உயரம் எவ்வளவு, 24 வரும். அப்போ 8 இன்ட்டு 24 எவ்வளோ வரும், 192. அவ்வளோதான் ஆன்சர், 192. ஓகேங்களா? அடுத்தது, ஓர் இணையத்தின் பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 குறைவாக இருக்கிறது எனில் சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணங்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தில். சரிங்களா? ஒரு இணைகரம்னா 360 டிகிரி இருக்கணும். 360 டிகிரி ஒரு பெரிய கோணம். அதாவது என்னது, நமக்கு 360 ஒரு இணைகரத்தினுடைய இது பெரிய கோணம் சிறிய கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போனா எதிரெதிர் பெரிய பக்கம் வந்து எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். அப்போ என்ன, 180 டிகிரி வரணும். ஒரு இது 180னா இன்னொன்று ஒரு சிறிய கோணம் பெரிய கோணம் 180 வரணும். சரிங்களா? அதாவது மொத்தம் 360 டிகிரி. 360 டிகிரியில் ஒரு பெரிய கோணத்தையும் ஒரு சிறிய கோணத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி. இன்னொரு பெரிய கோணத்தையும் சிறிய கோணத்தையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வரும். மொத்தம் 360 டிகிரி. அப்போனா 180 டிகிரி இதில் வரணும். இதில் ஆப்ஷனில் பாருங்கள், 180 டிகிரி எங்கே வரும் கூட்டினோம்னா, இது கூட்டினா 70, இதை கூட்டினா 110, இதை கூட்டினா 130, இதை கூட்டினா மட்டும் என்ன வரும், நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அதே சமயத்தில் இவங்க சொல்கிற கண்டிஷனையும் என்ன, அது ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ சின்ன கோணம் வந்து 70 அப்படின்னா அதனுடைய 2 மடங்கு -30, அதாவது 2 மடங்கு எவ்வளோ வரும், 140. பெரிய கோணம் என்னது, 110 போட்டால் 30 டிகிரி வருதா? இரண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 30 டிகிரி வந்துச்சா? அப்போ இதான் ஆன்சர் இருக்குது, இதுதான் ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது, ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 49.92 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதன் அடிப்பக்கம் 7.8 சென்டிமீட்டர் எனில் குத்து உயரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தது அதே ஃபார்முலா தான். இணைகரம் தானே பார்த்துக்கணும் நம்ம, பி இன்ட்டு ஹச் தானே. அப்போனா 7.8 இன்ட்டு ஹச் = 49.92. அப்போ ஹச் = 49.92 டிவைடட் பை 7.8. சரிங்களா? இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைச்சிடும். இதை எப்படி எடுத்துறது, மேலே வந்து நம்ம என்னதான் 99 2 தான் இங்கே இன்ட்டு 100 போட்டுக்கிறோம்.
அப்போ கீழே என்ன பண்ணுறோம், அதே மாதிரி 100 போட்டுக்கிறோம், இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். அப்போ 780. இதை அடித்து கொடுத்தா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 6.4 சென்டிமீட்டர் கிடச்சிரும். சரிங்களா, கொஞ்சம் கவனமாக நம்ம அடிக்கணும். அடுத்தது, ஒரு இணையத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டரு, ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு ஆன தொலைவு வந்து 8 சென்டிமீட்டரு. அவ்விணையத்தின் பரப்பளவு என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களே ஒழிய 18 × 2 தான், 18 × 8 தான். சரிங்களா, என்ன ஆன்சர் வரும், 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான். சும்மா ஒரு இணையத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர்னா சரிங்களா, ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு இப்படி தானே இருக்குது இணையரம், இப்படி தான் இருக்குது இணையரம். இது வந்து 18 சென்டிமீட்டர்னா இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆகுதான், 8 சென்டிமீட்டர் ஆகுதான். இந்த 8 சென்டிமீட்டர் தான், 8 சென்டிமீட்டர் ஆகுதான். சரிங்களா, அப்போ என்ன ஆன்சர், 18 × 8 போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடும், 144. சரிங்களா, அடுத்தது சரிவகம். சரிவகன்றது நாற்கர மாதிரி தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அதாவது எப்படின்னா, இங்கேயும் பேரலாக கோடு போகும், இங்கேயும் ஒரு பேரலாக இருக்கும். சரிங்களா, இந்த என்னது இந்த சாய் உயர் மட்டும்தான் மாறும். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சம் கோணமெல்லாம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இதுதான் என்னது, ஒரு சரிவகம். சரிங்களா, இப்போ இதுதான் நமக்கு எப்போதுமே தெரிஞ்சுக்கணும், ஹைட்டை வச்சு தான் பெருக்கணும், இந்த எல்லை வச்சு நம்ம பெருக்கக்கூடாது. இது வந்து சாய் உயரம், சோப்பு சொல்கிறது சாய் உயரம், இது வந்து ஏ, இது வந்து பி. இங்கே என்ன பண்ணுறோம்னா ஹச் வந்து ஒரு வேல்யூ தான், அப்போ ஹச் அப்படியே வச்சுக்கிறோம், இன்ட்டு இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குல்ல, அதை ரெண்டையும் கூட்டிக்கிறோம், ஏ + பி / 2. அவ்வளோதான் ஃபார்முலா. ஹச் இன்ட்டு ஏ + பி / 2 தான் இந்த ஃபார்முலா. ஏற்கனவே ஒரு பார்த்தோம்ல, மூளை விட்டங்கள் வச்சு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் என்னது, டி போட்டு இன்ட்டு H1 + H2 / 2 போட்டோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் நம்ம, அதே செட்டப் தான் இங்கேயும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சரிவகத்தின் பரப்பளவு 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதில் இணைப்பக்கங்கள் 40, 60 ஏனில் பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. இந்த சம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த மாடலு, இதை பாருங்கள். இது வந்து எவ்வளவா, இந்த பி வந்து 60, ஏ வந்து எவ்வளவா 40. இதோடைய மொத்த பரப்பளவு 960. அப்போனா அந்த ஹைட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம் இல்லையா, H இன்ட்டு ஏ + பி எவ்வளவு 100 / 2 = 960. சரிங்களா, 960. இப்போ இங்கே ஒரு சைவருக்கு ஒரு சைவரை அடிச்சிருவோம். சரிங்களா, அப்போ H இன்ட்டு 10 = இந்த 2 கொண்டு வந்து இங்கே பெருக்கிறோம், 192 வந்துடும். அப்போ இங்கே சைவர் அடித்தோம்னா இங்கே ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி குத்திக்கிறோம். அப்போ 19.2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது, ஒரு சரிவகத்தின் இரு இணைப்பக்கங்களின் வித்தியாசம் 4 சென்டிமீட்டர். மேலும் இவ்விரு இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு 470 சென்டிமீட்டர் எனில் அதன் இரு இணைப்பக்கங்களின் அளவு என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வரைஞ்ச முடியாத டிராயிங் ஒரு சரிவகத்தில் இப்படி போட்டிருக்கோம். சரிங்களா, இப்படி உள்ள ஒரு சரிவகத்தில் சரிங்களா, ஒரு செங்குத்து உயரம் கொடுத்தாச்சு. செங்குத்து உயரம் எவ்வளவு, இது வந்து எவ்வளவு 19 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த அளவு வேணும், இருந்தால் தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இங்கே பரப்பளவு கொடுத்தாச்சு, எவ்வளவு 475 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கும் அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள அளவில் எத்தனை நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா, வித்தியாசம் வந்து 4.
சரிங்களா? ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4. அப்போனா 2 பக்கம் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஆன்சரை பாருங்கள். இது வந்து எவ்வளவு இருக்கு? இது 20 இருக்கு, இது 16. அப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது? 4 வருது. அப்போ இதுவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து 27 இருக்கு, இது 23 இருக்கு. இங்கே ஒரு 4 டிஃபரன்ஸ் இருக்கு, இதுவும் வர வாய்ப்பு இருக்கு. இங்கே 27 இருக்கு, இங்கே 20 இருக்கு. அப்போ இங்கே 7 டிஃபரன்ஸ் வருது. அப்போ இது கண்டிப்பாக வராது. இங்கே 25 இருக்கு, 23 இருக்கு, 2 தான் டிஃபரன்ஸ் வருது, இதுவும் வராது. ஸோ இந்த 2 இருக்கு நமக்கு. இந்த 2ல் 1 கண்டிப்பாக ஆன்சர். சரிங்களா? இந்த 2ல் 1 நம்ம எப்படி இருக்குது? அது ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இங்கேயும் 27 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 27 இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்றுக்கு 27 வந்துருந்துச்சு. இதுதான் இல்லையே ஃபார்முலாவில். அப்போ இதுதான் வருது. சரி, அப்போ 27 × 23 எடுத்துக்கிடுவோம் ரஃபாவே. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். 19 × 27 × 23 போட்டால், சார் 27ஐயும் 23 கூட்டினா ஒரு 50 வருமா? 50 ÷ 2. இப்போ என்னது? 25. இப்போ 19 × 25 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 475 கிடைச்சிரும். அவ்வளோதாங்க ஆன்சரு. இல்லைன்னா நீங்கள் என்ன 20 × 16 போட்டு பண்ணலாம். 20ஐயும் 16 பண்ணலாம். 19 × 20 + 16 எவ்வளவு? 36. அப்போ 36 ÷ 2. 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 18. 18 × 19 போட்டால் 470 வருமா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். 8 × 9 பெருக்குனா 5 வருமா? வராது. சரிங்களா? 8ஐயும் யூனிட் டிஜிட் 8ஐயும் 9ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 வராது. அப்போ அது கிடையாது. அப்போ இது மட்டும்தான் நமக்கு ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது இணைப்பக்கங்கள் x² எனவும் உயரம் 2x எனவும் உள்ள சரிவகத்தின் பரப்பளவு என்ன? இணைப்பக்கங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2x போட்டுக்கிறோம். இன்ட்டு இது வந்து இணைப்பக்கம் வந்து ஒன்று எக்ஸா, இன்னொன்று x² ÷ 2. இப்போ இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 2க்கு இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. அடுத்து இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே இந்த எக்ஸை நம்ம வேணால் அப்படியே வச்சுக்கிடுவோம். வெளியில் இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு இங்கே x² இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு எக்ஸு காமன் வெளில எடுத்தோம்னா 1 + xன்னு வரும். அப்போ இது ரெண்டும் பெருக்கணும்னா x² × 1 + x. அப்போ என்ன ஆன்சர் வருது? x² + 1 + x. ஆன்சர் இருக்கா? இந்த இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் 102 சென்டிமீட்டர் எனில் சென்டிமீட்டர்² எனில் அது சரிவகத்தின் இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தா அதே ஃபார்முலா தான். சரிங்களா? ஹைட்டு வந்து எவ்வளவு? 12 இன்ட்டு 1 வந்து 8, இன்னொன்று நமக்கு தெரியலை. அதனால நம்ம அதை வந்து நம்ம இன்னொரு பக்கத்தை வந்து பீன்னு வச்சுக்கணும்ல, ÷ 2 = 102. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதுக்குன்னு டிவைட் பண்ணுறோம் 6. இப்போ இது வந்து என்னன்னா 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 1 6 6 மீதி 4 42 7 6 6 36 42. அப்போ 8 + b = 17. அப்போ b = எவ்வளோ வரும்? 9 சென்டிமீட்டர். b வந்துடுது 9 சென்டிமீட்டர். எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். சரிங்களா? அடுத்தது ஒரு நாற்கரத்தின் ஒரு சாய்வு நாற்கரத்தின் நாற்கரம்னா இங்கிலீஷில் தமிழில் போயிட்டாலும் பார்த்துங்க, ட்ரெபேசியம். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து ட்ரெபேசியம் போட்டிருக்காங்க. இதுதான் சரிவகம். இது என்னது? அப்போனா சரிவகம்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு சாய்வு நாற்கரத்தின் சரிவகம் பரப்பளவு வந்து 1440 m². 2 இணைகோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து உயரம் 24. மேலும் 2 இணைகோடுகளுக்கு இடையே உள்ள விகிதம் 5:3 எனில் பெரிய இணைக்கோட்டின் நீளம் என்ன? பெரிய இணைக்கோட்டு நீளம் என்ன? இங்கே 5 தான் பெரிய இணைக்கோடு. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறதா ஆன்சர் கண்டிப்பாக இருக்க முடியும். விகிதங்களை பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ 5ஆல் எல்லா நம்பருமே 5ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம
இப்போ 24 ஃபார்முலா படி கொண்டு போகிறோம். 24 இன்ட்டு இதை வந்து என்ன பண்ணணுமா 5x அதை 3x வச்சுக்கணுமா. அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு 8x வருமா, டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1440. சரிங்களா. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இது 12. சரிங்களா. அப்போ இங்கே வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 12 12 24 2 12 அப்போ 120. அப்போ 8x ஈக்குவல் டு எவ்வளோ வரும் நமக்கு 120. அப்போனா இதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 30. அப்போ எக்ஸ் எவ்வளவு 15. அப்போ எக்ஸு 15னா பெரிய பக்கம் எவ்வளவு 5 75. அடுத்து சின்ன பக்கம் எவ்வளவு 45. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிய இணைக்கூடு தான் கேட்டிருக்காங்க. பெரிய இணைக்கூடு வந்து எவ்வளவு 75. சிறுசு கேட்டாங்கன்னா 45. சிறிய இணைக்கூடு வந்து 45. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.